வணக்கம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 11 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒரு வருத்தமான செய்தி. ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மிகவும் கொண்டாட்டமான ஒரு செய்தி. குழந்தைகளுக்கு மட்டும்தான். இதில் இந்த மழை காலத்தில் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான ஒரு பாதிப்புக்கும் உட்பட்டு விடக்கூடாது என்று நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த மழை காலத்திலிருந்து எப்படியாவது நாம் அனைவரும் தப்பித்து வெளியே வந்தாக வேண்டும். வருண பகவான் அனைவருக்கும் கருணை காட்டியே ஆக வேண்டும் என்று நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். குழந்தைகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்று கேட்டால், விடுமுறை என்கிற காரணத்தால் அம்மாவுக்கு எந்த விதமான ஒரு இடையூறாக இருந்து விடக்கூடாது. முடிந்த வரையில் குழந்தைகள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருங்கள். எழுத வேண்டிய வேலை இருந்தால் எழுதலாம், படிக்க வேண்டிய வேலை இருக்கும் தாராளமாக படிக்கலாம். முடிந்த வரையில் உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் உதவியாக இருக்கலாம். அம்மாவை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பணிகளை அவர்களால் செய்ய முடியும். உங்களையும் பார்த்து கொண்டு பணிகளை செய்வது என்பது அவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஆகையால் முடிந்த வரையில் குழந்தைகள் நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு உதவியாக இருங்கள். உதாரணத்திற்கு துப்புரவு தொழிலாளர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் என்று கத்தக்கூடாது. குப்பைக்காரர் என்று சொல்லவே கூடாது. குப்பைக்காரர்கள் நாம் மட்டும்தான். நாம் தானே குப்பைகளை கொட்டுகிறோம். நாம் தானே குப்பைக்காரர்கள். ஆகையால் அவர்களை குப்பைக்காரர் என்று சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அவர்களுக்கு முன்பாக சொல்லவே கூடாது குழந்தைகளே. ஆகையால் நாளைய விடுமுறையை பயனுள்ளதாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குழந்தைகள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழை காலத்தில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று கடவுளை நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த மழை காலத்திலிருந்து நாம் அனைவரும் எப்படியாவது அனைவரும் தப்பித்து வந்தாக வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம். இதிலிருந்து அனைவரும் மீண்டு வருவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.